போயிட்டுருக்காங்க. பெங்களூரில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு, சங்ககிரி சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் முன்னாடி அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்க்கிங் பண்ணணும். பார்க்கிங்க்கு வந்து 5 rupees சார்ஜு. பெங்களூரில் வந்து அதிகமாக முருகர் கோயிலே நம்மளால் பார்க்க முடியாது. நிறைய தேடி தேடி அலைஞ்சி கடைசியாக வந்து 4 வருஷத்தில் இப்போ தான் இவ்வளோ பெரிய கோயில் பிரம்மாண்டமாக இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பரவாயில்ல. இந்த பூ வாங்கி மேலே போயாச்சு. மேலே போகவே நம்ம அண்ணன் விநாயகர் தானே இருப்பார், அவரை பார்த்தாச்சு. கேமரா ஃபோட்டோலாம் அலோடு இல்லைன்றதுனால கொஞ்சம் அதிகமாக எடுக்க முடியல. 4 முகம் இருந்துச்சு. பஞ்சமுகி கணேஷான்னு சொன்னாங்க. அடுத்து அப்படியே மேலே போயாச்சு. மேலே போகும். இது கோபுரம் பக்கத்தில் வந்து நாகம்மா இங்கே ஒன்று இருந்துச்சு. கோயிலுக்குன்னு போயிட்டா எல்லா சாமியும் கும்பிட்டுருந்தோம், இல்லைன்னா அவர் கோச்சிப்பார் இல்லையா, அதனால் அங்கேயும் போயிட்டு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு மேலே என்னவோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக போனோம். கீழே அண்ணன், அதுக்கு அடுத்து அப்பாவுக்கு அடுத்து தாங்க நம்ம தலைவர் முருகர் இருப்பார் மேலே. இங்கே ரொம்பவும் சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா தான் நான் உள்ளே போனோடனே ஃபோன் அலோடு இல்லைன்றது படித்து பார்த்துட்டு நான் அப்புறமா ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிட்டேன். அப்படியே அங்கே ஒரு தரிசனத்தை போட்டுட்டு மேலே போனோன்னா அவ்வளோ பெரிய திரிசூலம், ஆர்டிஃபிஷியலான புத்தெல்லாம் செஞ்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் பெங்களூர் தான் நிரூபிச்சிடுறாங்க. அதுவே நம்ம ஊரில் இந்த மாதிரி கட்டி பண்ணியிருந்தா அங்கங்கே உடச்சி தூக்கி போட்டு போயிருப்பாங்களே தவிர இவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான். அதுக்கு அடுத்து முருகர், மேலே தான் முருகரை போனோம். திரிசூலத்தை பேக் சைடில் வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த வியூவெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. அந்த பெங்களூர் அந்த மலை மேலேருந்து பார்க்குறதுக்கு அந்த வீடுங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒசூர் மலை கோயில் மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த மலை கோயிலை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒசூரில் இருக்கிறவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, மலை கோயிலை எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, இங்கே எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரியும். மேலே போகவே ஒன்று எழுதி வச்சுருந்தாங்க, கடவுளை வந்து பக்தியால் தான் நம்ம அடைய முடியுமே தவிர பணத்தால் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. போகும்போதே ஒரு பூஸ் பப்ஸ் மாதிரி இருந்தது. அங்கே போயிட்டு அப்புறம் ஐயர் தட்டில் நம்ம காசு வச்சு அவர் எடுத்து உண்டியில் போட்டார். இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாச்சு. அப்புறம் உள்ளேயும் அலோடில் ஃபோட்டோ எடுக்க, ஸோ ஆஃப் பண்ணி வச்சாச்சு. கணேஷா வந்து கணபதி சிலையோட மாதிரிகள் இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பக்கத்துலேயும் இருக்கிறோடைய சாம்பிள்ஸ் வந்து இங்கே வச்சு மியூசியம் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. நிறைய இருந்துச்சுங்க. எப்படியோ அழகழகாக இருந்துச்சு. எது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது எதையுமே சொல்ல முடியலைங்க. அப்புறம் கோயில் மேலே இந்த மலேசியாவில் இருக்கிற கோயில், திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர், அந்த இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருந்தாங்க. முருகர் பாருங்கள், இது வழியாக காட்டுறேன். அதில் கூட ஓம்னு தான் எழுதியிருந்தாங்க. ஐயர் கூட தமிழ் தான் பேசினாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம், தமிழ் பேசுகிறதுனால ரொம்ப சந்தோஷம். அடுத்து இங்கே வந்து கீழே இருந்த விநாயகர் வந்து பஞ்சமுகி விநாயகர்னு சொன்னாங்க. இதுதான் இன்னொரு விநாயகர். பார்த்தாச்சு. கீழே இருக்கிற வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என் பையனை அடக்கவே முடியலைங்க, ஒரே ஓட்டம் நடையுமா இருந்தோம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப 6 பக்கமும் தெரிகிற மாதிரி சிலை அமைச்சிருக்காங்க. பட் இது நைட் டைமில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் கலராக அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 3 தான் தெரிஞ்சது. அந்த பக்கம் அலௌடு இல்லை போகிறதுக்கு, ஸோ 3 தான் தெரிஞ்சது. பெங்களூரில் முருகருக்கு இவ்வளோ பெரிய கோயில் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா யார் பார் சுப்பிரமணிய சாமி ரொம்ப ரேர். பெங்களூரில் யாருமே தெரியல இல்லை இங்கே இல்லை அப்படி கேட்டே பழகிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய கோயிலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு.
அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கருமாரி அம்மன் கோயில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா முருகரை தரிசிச்சுட்டு அப்புறம் கருமாரி அம்மன் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். கோயில் அதே மாதிரி தான், முன்னாடி இருக்கிற இதுக்கு அலோடு கிடையாது. ஸோ தேரில் இருந்து அப்படியே இருக்கிற மாதிரி கோயில் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், எல்லாம் பார்த்தாச்சு. நான் கிளம்பிட்டோட பை பாய்.